அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கரூரில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். கரூரில் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்களின் இல்லங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் வீட்டிலும், கொங்கு மெஸ் மணி என்பவர் வீட்டிலும், சக்தி மெஸ் கார்த்தி என்பவர் வீட்டிலும் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 3 இடங்களில் 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. செந்தில் பாலாஜியின் நண்பர்களின் வீடுகளில் தற்போது சோதனையானது நடைபெற்று வருகிறது. 3 இடங்களில் 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்திடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரில் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ், விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். கரூர் மாவட்டத்தில் 3க்கும் மேற்பட்ட இடங்களில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி நெருங்கிய நண்பர்கள், அரசு ஒப்பந்ததாரர் வீடு உள்ளிட்ட 3 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக அமைச்சர் நெருங்கிய நண்பரும் அரசு ஒப்பந்ததாரருமான எம்.கே. சங்கர் ஆனந்த் வீடு மற்றும் ராயனூர் பகுதியில் அமைந்துள்ள கொங்கு மெஸ் மணி என்பவர் வீடு, கோதை நகர் பகுதியில் அமைந்துள்ள சக்தி மெஸ் என்பவர் காட்டி என்பவர் வீடு உள்ளிட்ட 3 இடங்களில் தற்போது அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 3 இடங்களில் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் துப்பாக்கி ஏந்திய சிஆர்பி போலீசார் உதவியுடன் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் மற்றும் கொங்கு மெஸ் மணி ஆகியோரிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேரில் பல்வேறு கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக 2023ஆம் ஆண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி சொந்தமான பல்வேறு இடங்களில் சோதனை நடைபெற்று வந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து தற்போது சோதனை நடைபெற்று வருகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் சாட்சிகளை விசாரிக்கலாம் என நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் தற்போது சோதனை நடைபெற்று வருவது கரூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.